ஹாய் கைஸ், நம்ம தான் NS160 நம்ம வந்து இன்றைக்கி ஆயில் சேஞ்ச் கொடுக்குறோம். ஆயிலெலாம் வாங்கிட்டு வந்து வச்சு, அதுவும் இல்லாமல் ஆயில் வாங்கிட்டு வந்து ஒரு 4 நாள் இது நான் சேஞ்ச் பண்ணலாம் பார்த்தேன். எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. அது இல்லாமல் என்னால் ஃப்ரீயாகவும் இல்லை, லீவும் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வந்து நம்மளே வீட்டில் வந்து கட்டிக்கலாம். அது வந்து நம்ம கடைக்கு எடுத்துன்னு போய் தான் கட்டிக்கணும் இல்லை, நம்மகிட்ட டூல்ஸ் இருந்தால் நம்மளே வச்சு கட்டிக்கலாம். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா கட்டலாம். ஆன் பண்ணிட்டியா? ஹாய் கைஸ், முதல்ல வந்து நம்ம இந்த அண்டர் பையை நம்ம கட்டிக்கலாம். இது வந்து சும்மா இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லெல்லாம் கழட்டணும் இல்லை, 2 பக்கம்லாம் கழட்ட வேணாம்னு அவசியம் இல்லை. இந்த சைடு ஒரு சைடு மாதிரி கழட்டி இந்த மாதிரி சைடை திருப்பிக்கலாம். சைடை திருப்பிட்டு நம்ம இந்த ஆயில் ஸ்க்ரூ வந்து கழட்டிடும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேஸ்ட் ஏதாச்சும் டப்பா இருந்தால், ஏதோ ஒரு டப்பா, ஆனால் வேஸ்ட் டப்பா எடுத்துக்கின்னு இந்த மாதிரி ஆயில் நேராக வச்சுக்கிங்கன்னா ஆயில் வந்து வேஸ்ட்டாக போகாது. வேஸ்ட்டாக ஆயில் இருக்காது தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆயில் ஒழிட்டோம். அப்படியே இந்த மாதிரி வேஸ்ட் ஏதாச்சும் துணி இருந்தால் இருக்குங்க. இது வெளியே பாட்டி தான் நான் வச்சுக்கிட்டேன். ஃபுல்லாக ஆயில் எடுத்தோடனே அது உள்ள ஃபில்ட்ரு ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு சரியாக வீடியோவில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த நெட்டை வந்து முக்கியமான நெட்டு. நான் வந்து நானே கழட்ட பார்த்தது வந்து மெக்கானிக் செட்டு கொடுத்தா பாருங்கள், இந்த த்ரெட்டே உடச்சிட்டான். இப்போ என்னால் அவன் இன்னும் நைட்டு வந்து ஃபுல்லாக உடச்சிட்ருப்பான். கொஞ்சம் தான் இது முக்கியமாக வேணும், இது உடைக்காம பார்த்துங்க. ஆயில் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்கும். அது வந்து நம்ம என்ன பண்ணலாம், வண்டி கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்க ஆயிலெல்லாம் வந்துடும். இது மஞ்சள் போடலாம். இது அப்படியே கட் பண்ணா உள்ள ஒரு ஃபில்டரை வந்து எடுக்கல, வந்துட்டு இருக்கேன். உள்ள ஒரு ஃபில்டரை வந்து நம்ம எடுக்கணும். ஏன்னா அது முக்கியமாக தேவைப்படுது. அதை எடுத்து நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டால் எல்லாம் சரியாகும். ஆயில் ஃபுல்லாக ஊற்றிட்டோம். நம்ம அதுக்கு இந்த ஆயில் ஃபில்டரை வந்து நல்லா நீங்கள் துடைச்சி போடுங்க. ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். புதுசாக வாங்கி போடலாம். ஆனால் நம்ம வந்து
இதே யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். நம்ம வந்து நல்லா தொடச்சி க்ளீனாக போடணும். தொடச்சாச்சு, இந்த த்ரெட் ஒன்று தொத்தாச்சு. ஆயில் நம்ம வந்து ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணிட்டு நம்ம போட்டுடலாம். ஃபில்டர் இல்லாமல் பண்ணதுனால இப்போ அது ஆயில் சரியாக ஊற்றி இருக்கும், வெளியே வந்துருக்காது. அவ்வளோதான், இதுதான் ஆயில் வராது. இப்போ வந்து ஆயில் நல்லா தொடிச்சிட்டு நம்ம போட்டு விட்டுருவோம். ரோட்டில் இருக்கிறான், அவங்க தான் இருக்கிறான். யார் தெரியுமா கூலி தெரியுமா? அவங்க பக்கம் தெரியுமா? 850 ரூபா கூலி. வீடியோ கட் பண்ணாங்க பாருங்க. இது வந்து ஃபுல்லாக நல்லா தொடக்கணும். ஆயில் வந்துகிட்டே இருக்குதுன்னா சுட்டு விடுவாங்க. நல்லா தொடச்சிருவோம், தொடச்சிட்டு போடுவோம். கையில் நேற்றுக்கு பூசிக்கிற ஆயில் வந்து நம்ம நல்லா தொடச்சிக்கணும். ஏன்னா அப்போ தான் ஆயில் வந்து சீக்கிரமாக இதுவும் ஆகாது. தொடச்சாச்சு, இது போல் ஆயில் வராதுதான் நினைக்கிறேன். கழட்டி வச்சு ஃபில்டரை நம்ம நல்லா தொடச்சி போட்டுருவோம். நான் வந்து மணல் எல்லாம் வச்சுறேன். கோட்டைக்கு கேளு, அந்த கோட்டைக்கு கேளு, எங்களுக்கு தெரியும். அந்த வீட்டுக்காரர் எங்களுக்கு தெரியும். கழட்டி போட்டாச்சு. இப்போ இந்த த்ரெட்டும் போட்டு மாட்டிடுவோம். இந்த த்ரெட்டு பாருங்கள், நான் தெரியாமல் அவசரப்பட்டு அந்த மெக்கானிக் எடுத்தீங்கன்னா ஒரு தட்டுனா மொத்தமே கழட்டிச்சு. இது வந்து சும்மா தான் இருக்குது. நீங்களும் கழட்டும் போது பார்த்து கழட்டுங்க. போட்டா நடக்காது. ஐஸ் வாங்கிக்கிடுவோம். என்ன கேட்கலாம் வாங்கிக்கிடுங்க. நல்லா டைட் பண்ணிங்க. நல்லா டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். என் ஊரில் நல்லா டைட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை. கட் பண்ணுறேன். பார்த்தேன் இப்போ இந்த ஸ்கூலு அதுவும் அதே மாதிரி தான். நம்ம ஃபஸ்ட்டு இந்த பக்கம் கழட்டிடுவோம். கழட்டிட்டு இதுவும் அதே மாதிரி தான் நம்ம கீழே வைக்கணும். இதை வந்து ஃபுல்லெல்லாம் கழட்டணும். ஃபுல்லாக லைஸாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கழட்டி அப்புறம் இந்த ஃபில்டரை வந்து நம்ம கழட்ட போகிறோம். ஃபில்டரும் கொஞ்சம் ஆயில் இருக்கும், அதுவும் கொஞ்சம் கீழே ஊற்றும். இந்த வண்டி இது வண்டி மயிலில் நின்று நெட்டே கழட்டு போய் மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி பண்ணுங்க. வந்து கையில் நம்ம யூஸ் பண்ணலாம். கொப்பால என்னடா இது?
அதெல்லாம் பார்த்து உடம்பு சரியில்லை நல்லா பார்க்குறாங்க உடம்பு சரியில்லை இன்னொரு அங்கே வெளியில் போனால் தான் அந்த நச்சு கலர் நச்சுன்னா வெளியே வந்துடும் கண்ணில் பார்க்க வராது கண்ணில் சுட்டு பார்த்தோம் இன்னும் சம்பாதிக்கணும்னா ஐஸ் வாட்டர் ஓடுற பாரு என் பேச்சு தான்மா ஓடி போடுறாமா போன ஆட்டி பூ வச்சுருந்தா கீழெல்லாம் ஊற்றி வேஸ்ட்டாக லப்பரே போயிட்டு இருக்கு. பாருங்க என்னோட ஆயில் ஃபில்டரே எப்படி ஆகிட்டு இருக்கு. 4 லட்சம் வரணும் இது அப்படியே ஓரமாக கீழே வச்சுருவோம். வந்துடுச்சு அது வச்சுட்டு 1.5 ஏக்கர் வந்து 1 ஏக்கர் ஆரம்பித்தாங்க என்ன பண்ணணும் அந்த ஆயில் வேஸ்ட்டாக போட்டோம். 2 ஏக்கர் 4 சீட்டு இது அது மாத்திரம் வந்து வந்து 4 பார்த்து சீட்டு போதா அது வந்து பாதி வருது இது வரல அதுக்கு முன்னாடி நல்லா துணி வச்சு ஜனனம் வந்து இருக்கிறது நல்லா துவச்சிடுங்க. நான் போடும்போது ஃபோன் பண்ணால் எடுத்து அவங்க என்ன வேலை இருக்கிறாங்க நல்லா க்ளீனாக துவச்சிடுங்க. போடு அங்கேயே இருக்குது தோப்பில் 1 மாதம் 2 மாதம் அங்கேயே வேலை இருக்குது தப்பி போன காயெல்லாம் அவன் விட்டுறான் பாரு அத்துறாங்க கட் பண்ணா க்ளீனாக துவச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் ஆயில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ணோம்னா கிக்கர் போட்டு கிக்கர் வந்து இந்த மாதிரி ஆயில் வரும், கொஞ்சமாக ஆயில் வரும். அது வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். வடிகோல் என்னால் கிச்சன்லாம் ஏறி முடியாது. பாருங்க இன்னும் கொஞ்சம் வாங்கலாம் கோவில் பாருங்க கோவில் பாருங்க அப்போ போய் நல்லா பிடிச்சாங்க கையில் இல்லாமல் கல்லு போட்ட மாதிரி கொஞ்சம் வச்சுருமா கிக்கரை. இன்னும் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆயில் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம வந்து ஃபில்டரில் போடலாம். என்னோடய வண்டியில் பார்த்தீங்கன்னா கிக்கர்லாம் வரும். உங்கள் வண்டியில் கிக்கர் வருதா பார்த்துட்டு கிக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வண்டி வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சாட்டிங்கன்னா ஆயிலும் வந்துடும். நம்ம முதல் ஸ்டெப்லேயே நம்ம ஃபுல்லாக சாய்ச்சின்னா ஆயில் வந்துடும். இல்லைன்னா நம்ம கிக்கர் சாய்க்கணும்னு அவசியம். அவ்வளோதான் என் வண்டியில் ஆயில் மாதிரி இருந்துச்சா இல்லைனா ஆயில் மேலாம் ஆயில் வராது. இது கொஞ்சம் நல்லா தொலைச்சிருவோம். அது வந்து நல்லா தொலைச்சிருங்க. நான் போடும்போது எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக போடுவேன். எல்லாம் தொலைச்சி க்ளீனாக போடலாம். இது பார்த்தீங்கன்னா நான் பஜாஜ் ஷோரூம் தான் வாங்கினேன். ஒரு 73 ரூபான்னு போட்டான் பில்லு. இதே வாங்குறதெல்லாம் பஜாஜ் ஷோரூம்லேயே வாங்கிடுங்க.
இந்த லோக்கல்லாம் வாங்கினீங்கன்னா நல்லாவே இருக்காது. வேறு ஏதாச்சும் மாற்றி கொடுத்தாங்க நீங்கள் தான் அப்புறம் சும்மா தெரிஞ்சுட்டே இருக்காது. பிரியக்கூடாது அது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. பழசையும் புதுசும் கொண்டு எப்படி இருக்குங்க பாருங்கள் இது வந்து பழசு, இது புதுசு. பாருங்கள் எந்த அளவுக்கு இது ஃபில்ட்ரு எப்படி ஆகிட்டுருக்கு. இது வந்து நமக்கு மறுபடியும் க்ளீன் பண்ணி போட்டால் வண்டி அடைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதே புதுசு போட்டால் நம்ம கரெக்டாக இருக்கும். என்ன பண்ணோன்னா கொஞ்சம் இதை வந்து ஆயில் ஃபில்லப் பண்ணிங்கன்னா அப்படியே போட்டு டைட் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா மோட்டார் தான் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கையில் ஏற்றுறோம்னா வந்துடும். எனக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தெல்லாம் கிடையாது. கொஞ்சம் இருக்க ஆயில் கொஞ்சம் ஊற்றிப்போம். அதுக்கு முன்னாடி இதையும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி போட்டுக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த த்ரெட்டு போயிடும் அப்படின்னு. நம்ம துடைக்கிறதுக்கெல்லாம் த்ரெட்டு போகாது. இதுவும் நல்லா க்ளீன் பண்ணி போட்டுருவோம். போட்டாங்களா தராங்களா? இது வந்து நல்லா துடைச்சி போட்டுக்கணும். அப்போதான் லைட்டாக இருக்கும். அது நல்லா துடைச்சிட்டேன். இதுக்கு வச்சுக்கிறேன். ஸ்க்ரூஸும் இங்கே இருக்குது. எல்லாமே துடைக்கிற நிலமை தான் இருக்குது. இந்த ஆயில் டப்பாவே ஆயில் வந்து கொஞ்சம் இதை ஊற்றிக்கோங்க. வீடியோவில் பார்த்தா என் வீட்டில் ஃபோன் நம்பர் ஆயில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. என்ன பண்ணணும்னா இது மாதிரி ஸ்லிங்கில் போட்டுருங்க. போட்டு டைட் பண்ணிக்கணும். திரும்பியாக தான் இருக்கும். போட்டு ஸ்ப்ரிங்கு த்ரெட்டுக்கு நல்லது வர மாதிரி ஸ்ப்ரிங்கு போடுங்க. இல்லைன்னா போடவே முடியாது. இந்த மாதிரி போட்டுட்டு நெட்டிங் போட்டுருங்க. கையெல்லாம் ஆயிலாக இருக்கிறதுனால எல்லாம் போட முடியும். நீங்கள் வச்சு கரெக்டாக போட்டுக்கணும். சரி, அந்த நம்பரை படிக்காமல் போட்டுருக்காங்க. அதுதான் கொஞ்சம் நல்லா படிச்சு ப்ளூ ஒட்டினால இது வந்து சரியாக ஃபிட் ஆக மாட்டேங்குது. போட்டுப்போம். போட்டுட்டு
கையை வாங்கி போட புரியுது. லைட்டாக த்ரெட்டும் அப்படி மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். அதனால் இந்த கையை வச்சு பார்த்தோம்னா நல்லா டைட் பண்ணிக்கணும். நல்லா டைட் பண்ணணும். அப்புறம் ரொம்ப பிரச்சனை. நல்லா டைட் பண்ணிக்கணும். நல்லா டைட் பண்ணி நல்லா போட்டேன். இதெல்லாம் போட்டேன். பண்ணிட்டுமே காமிக்கணுமா கடையில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து கழட்டிக்கணும். இது வந்து நம்ம கட்டிங் வச்சு கழட்டிக்கலாம். இந்த மாதிரி கழட்டிங்கன்னா நம்ம வந்து ஆயில் ஊற்றும் போது முக்கியமாக இந்த மாதிரி இதை ஏதாச்சும் வச்சுக்கணும். குழல் மாதிரி இல்லை வாட்டர் கேன் மாதிரி ஏதாச்சும் விட வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வச்சு ஊற்றிங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து லீக்கேஜ் ஆகாது. பார்த்துங்க, நம்ம போட்டாச்சு, ஃபுல்லாக போட்டாச்சு. இங்கே வந்து காட்டுறோம் பாருங்கள். தெரியுதா இல்லை உங்களுக்கு தெரியல, ஆனால் எங்களுக்கு நல்லா தெரியுது. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுங்க. உங்களுக்கு மேலே ஏதாச்சும் வீடியோ டவுட் ஏதாச்சும் கேட்கணுன்னா என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் காய்ஸ். அவ்வளோதான்.